الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ما شاء الله நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுக்கு பெயரால் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே நன்மைகளை சுளையாக வாரி வழங்கக்கூடிய இந்த தினத்திலே நாமெல்லாம் இறைவனுடைய கட்டளையை மதித்தவர்களாக இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே ஆரம்ப நேரத்திலேயே பள்ளியாசலுக்கு சிலர்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய நன்மையை நாம் விரைவாக அடைந்து கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் உரையில் நான் தேர்வு செய்த தலைப்பு இப்படியும் மனிதர்களா என்ற ஒரு கொஸ்டின் டாக் வைத்து அந்த வினாவை கொடுத்து அதற்கு பதிலையும் இஸ்லாத்தின் பார்வையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்படியும் மனிதர்களா, அது எப்படி மனிதர்கள் இருக்கணும் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரெண்டு விஷயத்திலும் பேசலாம். இறைவனுக்கு பயந்து இறை திருப்தியோடு உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வை தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து ஒரு சிறு பாவத்தை கூட செய்தோம் என்று சொன்னால் அதற்காக வருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு அப்படி பண்ணி இந்த பாவத்தை பண்ணிட்டோமே, சைத்தான் என்னுடைய வழியில குறிப்பிட்டானே என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போரும் இருக்கிறார்கள். நம்ம அறியாமல் பெரும்பாவத்தை செய்துவிட்டாலும் கூட அழுது புலம்பி எப்படி அழைப்போச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஒரு பெரும்பாவங்களை செய்தால் கூட திருந்தி கொண்டு இவர்களுடைய அருளை பெற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பற்றி பேச முடியும். இப்படி மனிதர்களா வாழ்நாள் முழுக்க பாவத்திலேயே செஞ்சு அப்படியே மண்டையை பற்றாம அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டு இஸ்திக்பார் செய்து திருந்தி கொண்டு அவருடைய வாழ்நாள் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துட்டு போயிட்டாரு, இப்படி ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற அவரை பற்றி பேச முடியும். இப்படி மனிதர்களா என்ற தலைப்பில ஒன்றான ஒரு அயோக்கியர்களை, இஸ்லாம் வெறுக்கக்கூடியவர்களை, பாவத்தை தொடர்ச்சியாக சிறுபாவங்கள் பெரும்பாவங்கள் அடுக்கடுக்கான பாவங்களை செய்துவிட்டு மன உத்தரவு இல்லாமல் உலகத்தை நலமாகி அப்படியே 4 பேர் இகழ்ந்து பேசி காலை உமிழ்ந்து இப்படியே ஒரு மனுஷனாப்ப பாய் பைய அநியாய பைய அக்கிரமக்கார பெண்ணா இருக்கிறாரு, அக்கிரமக்கார அல்லாஹ்வுக்கு விருத்த ஒரு சாபக்கேட்டுக்கு உண்டான ஒரு பெண்ணாக ஒரு ஆணாக இருக்கிறார்கள் என்று அப்படியும் பேச முடியும். அவர் ரெண்டையும் பேச வேண்டும். ஜும்மாவில் இப்படி மனிதர்களா அப்படி இப்படி இந்த தலைப்பின் வாயிலாக நம்ம ஒரு முஸ்லிம் எப்படி நம்ம இருக்க வேண்டும்,
என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். முதல்ல மனிதன் என்றால் பாவம் செய்வான், அந்த ஃபண்டமெண்டல் அடிப்படை. பாவத்தை செய்யக்கூடியவன் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் மிருகங்களிலும் கேடு. ஏன்னா அந்த அளவுக்கு இறைவன் நம்மளை பெரிய ஒரு சாபக்கேடாக இஸ்லாம் பட்டியலிடுகிறது. பாவம் செஞ்சோம், மன்னிப்பு கேட்டு திருத்திட்டோம், இது ஒரு வகை. இங்கே அந்த பக்கம் செல்லாமல் இருக்கிறோம், அல்லது பாவம் செய்யறோம், மன்னிப்பு கேட்கிறோம், திரும்ப பாவம் செய்யறோம், மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாட்ட முறையிடுறோம், இது ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அமையுது. பிறகு நம்மளை ரொம்ப கண்டிப்பா எல்லாம் ஏமாத்துற மாதிரி இருக்குது என்று பயந்து நம்மளை சரி பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த மாதிரி நம்மளை வந்துக்கிட்டு அப்போ மனித வாழ்க்கையில் செய்தான் இரத்த நாளங்களில் ஊடுருவிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்களில் சொல்லி விலகி காட்டுறாங்க. மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் செய்தான் இருக்கிறான். அவனுடைய சிந்தனை இல்லை, செயலில், நடவடிக்கையில், அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய தொழிலில், அவனுடைய நெட்வட்டாரத்தில், அவனுடைய மற்ற எல்லா வகையான செயல்பாடுகள்லையும் செய்தான் பூந்து விளையாடுறான். எல்லாம் கொடுத்துருவாங்க, எந்த எடுத்துக்கிட்டாங்க பதவியில், புகழில், அந்தஸ்தில் எல்லாத்தையும் செய்தான் பூந்து விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செய்தான் வென்றெடுத்து வரக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். வென்றெடுத்தவர்கள் சகாபாக்கள். இப்படி எப்போ நம்ம இயங்குறோம், இப்படி நபித்தோழர்களா ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாடம் பயின்ற தோழர்கள் இப்படி இருந்தாங்களா என்ற அடிப்படையில் நம்ம உருவத்தை தூக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளங்கள்லாம் அப்படியே நடிக்கக்கூடிய அளவுக்கு சகாபாக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கால் தூசி கூட ஒப்பாகாத நம்முடைய நிலைமை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறார் பல இடங்கள்ல ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும். 5:2 5வது அத்தியாயத்தினுடைய 2வது இறைவசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்மான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். இறைநம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் சொல்றான். முன்னாடி நிறைய விஷயத்தை பேசிட்டு அந்த பாராகிராஃப்ல வசனத்தின் பாராகிராஃப்ல இறைநம்பிக்கையாளர்களே, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கு உதவி கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்று உங்களை எச்சரிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கு, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக உதவி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றவருடைய பாவத்திலையும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் ஒருவருக்கு உதவி செய்து நரக கொடுமைக்கு போயிடாதீங்க. சொந்தக்காரன் பாவத்துக்கு உதவி செய்யலாமா, அண்ணன் தம்பி பாவத்துக்கு உதவி செய்யலாமா, மாமா மச்சன் சித்தப்பன் பெரியப்பன் என்பதற்காக அநியாய அக்கிரமங்களுக்கு உதவி நமக்கு அவங்களோட தோடு நிற்கலாமா? நீதான் அதை நாசம் நரகத்துக்கு போயிடுவீர்கள். அவன் நன்மையில தான் உறவுகளாக இருக்கட்டும், நன்மையை மற்ற வட்டாரங்களாக இருக்கட்டும், மற்ற மக்களாக இருக்கட்டும், நன்மையில உதவிக்கிறீங்க. பாவம் அநியாயம் வந்தா ரத்த பந்தமாக தூக்கி போட்டுருங்க. நான் நன்மையின் பக்கம் நிற்பேன், சத்தியத்தின் பக்கம் நிற்பேன், நியாயத்தின் பக்கம் நிற்பேன், அடக்குமுறையின் பக்கம் நிற்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்ய தீமையை விலகிக் கொள்ள வேண்டும் என்று மாற்ற நமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வை நிலைப்பாட்டை நம்மால் பார்க்க முடியாது. அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் வஞ்சிக்கிறீங்க, வத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை பயப்படுங்க, இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், உங்கள் இறைவன் கடுமையாக தண்டிப்பாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுடைய வசனங்களை எல்லாம் நபித்தோழர் உருவாகிய காரணத்தினால்தான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக இப்படி மனிதர்களா என்று வியக்கக்கூடிய அளவுக்கு நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருமுறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு திருமுறை குர்ஆன்ல எல்லா வசனங்களுமே சிறப்பான வசனம், இறைச்சத்தை தூண்டக்கூடிய வசனம், சொர்க்கத்திலிருந்து அழைத்து செல்லக்கூடிய வசனம், நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய வசனங்கள் தான் அல்லாஹ்வுடைய வசனங்கள். எல்லாத்துலையுமே எல்லா டாபிக்லையும் குர்ஆன் உன்னதமான ஒரு இடத்தை பிடிக்கிறது உலகத்தில். அப்படிப்பட்ட திருமுறை குர்ஆன் இறைவன் கொடுத்து அருளப்பட்ட இந்த வகி குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். 3வது அத்தியாயத்தினுடைய 179வது வசனம், மா கான அல்லாஹு யதல் முஃமினீன அலா மா அன்தும்
عليه حتى يميز الخبيث من الطيب وما كان الله ليطلعكم على الغيب ولكن الله يجتبي من رسله من يشاء فآمنوا بالله ورسله وإن تؤمنوا وتتقوا فلكم أجر عظيم. மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 179வது வசனம். நல்லவரிலிருந்து கெட்டவரை அவன் பிரித்து காட்டாமல் நீங்கள் எப்படி கெட்டவருடன் கலந்திருக்கிறீர்களோ அப்படியே கலந்திருக்குமாறு நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். மறைவான அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தருவானாக இல்லை, மறைவான செய்திகளை உங்களுக்கு இறைவன் காட்டி தருவானாக இல்லை. மாறாக அல்லாஹ் தன் தூதர்களை தன் நாடியவரை தேர்வு செய்கிறான். எனவே அல்லாஹ்வையும் அவனது தூதர்களை நம்புங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் எதை பேசுகிறது? இறை நம்பிக்கையாளர் மூமின்கள் இருந்தீங்கன்னு சொன்னா நல்லவரிலிருந்து கெட்டவரை பிரித்து காட்டுவோம். நல்லவனுக்கான கலந்துல மூமினால வைக்க மாட்டான். சொத்துக்கு போகக்கூடியவனையே கெட்டவன், கொலகாரன், கொள்ளையடிக்கிறவன், இந்த பிற பாவங்கள் செய்யக்கூடியவன், கோடு புறமு கோல் சொல்வது, புறம் பேசுவது, பல்வேறு பாவங்களை செய்யக்கூடியவர்களையே மூமின்களையும் கெட்டவனையும் ஒரே மாதிரி முறை கூட்டமாக ஆக்க மாட்டான். சொன்னாங்க மாக்கானவா எதிரல் மூமின அலாமா அன்பும் அலை கத்தா எண்ணீசில சமீப நத்தையும் தூய்மை பிரிச்சுவாங்க. நல்லவரை நிறுத்தி கெட்டவரை அவன் பிரித்து காட்டாமல் நீங்கள் எப்படி கெட்டவருடன் கலந்திருக்கிறீர்களோ அப்படியே கலந்திருக்குமாறு நம்பிக்கை கொண்டவரை அதை விட மாட்டேன். பிரிச்சு எல்லாம் முடிஞ்சு நல்லவர்களாக ஒரு கூட்டமாக இருப்பாங்க, கெட்டவர்களாக பிரித்து விடுவோம். நல்லவனுக்கு நல்ல நட்பு கிடைக்கி, கெட்டவனுக்கு கெட்ட நட்பு கிடைக்கி, நல்ல பெண்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கி, கெட்ட பெண்களுக்கு கெட்ட நட்பு கிடைக்கி. அப்படியே இப்படி அளவுக்கு அவங்க சொல்லி காட்டுறான். நல்ல சொர்க்கத்துக்கு ஃபில்டர் பண்ணிடுவேன்னா அல்லாஹ் நான் உன்னை சொர்க்கத்துக்கு ஃபில்டர் பண்ணிவிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்லவங்க பிரிப்போம், எல்லா சாக்கடைகளையும் கலக்க விட மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி தூய்மையான ஜம்ஜம் தண்ணி மற்றவர்களையும் உண்ணாக முடியுமா? வேற எந்த ஆற்று தண்ணியும் ஒரு எதையாக கலக்க முடியாது. ஜம்ஜம் தண்ணி ஒரு அளவோட அற்புதம். அந்த மாதிரி தனித்து விளங்குகிறதோ அந்த மாதிரி நல்ல மூமின்களை தனித்து நாம் ஆக்கி விடுவோம். அல்லாஹ் சொல்றான், கெட்டவர்களை தனித்து பிரித்து விடுவோம். நீ கெட்டவன், உனக்கு நரகத்துக்கு கொள்ளி வைக்க, நீ சொர்க்கத்துக்கு உரியவர் என்று அல்லாஹ் செய்யலாம். பிரித்து விடுவதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அப்படிதான் அல்லாஹ் பிரிச்சான். சஹாபாக்களை பிரிச்சது எப்படி? இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், அபூ ஜஹல் என்ற நரகவாதி தனியா போயிட்டான், உத்பா ஷைபா என்ற நரகவாதி தனியா போயிட்டான், இந்த பிற அரபு குலத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் தனியா போய் நரகத்துக்கு போயிட்டாங்க. சஹாபாக்களை எல்லாம் பிரிக்கிறான். அபூபக்கரை பிரிக்கிறான், உமரை பிரிக்கிறான், உஸ்மானை பிரிக்கிறான், அலியை பிரிக்கிறான், தல்காவை பிரிக்கிறான். எவ்வளவோ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வையும் ரசூலை ஈமான் கொண்டவர்கள் தனியாக பிரித்து உங்களுக்கு சொர்க்கம் அவங்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான் என்று சொன்னால் எப்படி அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம பாராட்டக்கூடிய அளவிற்கு நபித்தோழர்களுடைய அந்த வருகையும் அவருடைய செயல்பாடுகளும் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் நாம் பிரிப்போடு வாக்களிக்கிறோம். நாம் என்ன செய்வோம்? நல்லவங்களை தனியாக பிரிச்சிருவோம், கெட்டவனை தனியாக பிரிச்சிருவோம் என்று எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம்னு சொன்னால் அப்படி இருக்கிற சஹாபாக்களுடைய வாழ்க்கையை இப்படியெல்லாம் இருந்தது. இப்படி மனிதர்களாக என்ற அளவுக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருந்தது நம்ம பார்க்க முடிகிறது. மனசுலானவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரும் அவர்கள் தோழர்களும் பத்ர் களத்திற்கு இணை வைப்பவர்கள்லாம் வருவதற்கு முன்னாடி போயிட்டாங்க. பத்ர் யுத்தம்ங்கிறது அந்த வாணிபக்குள் மக்காவுடன் வரக்கூடிய அந்த வியாபார குழுக்களை, வாணிப குழுக்களை அவங்க தடுத்து நிறுத்தி ஒரு மிரட்டி ஒப்பந்தம் போறாங்க. அது போலாம் மாறி இருக்கிறது. எதிரிகள் தனியான தவறான தகவல் அபுஜஹல் கொடுக்குறாங்க. அபு சுஃபியான் தான் இஸ்லாத்தில் அவர்கள் என்ன செய்யறாரு? நம்மளை முகமது கூட்டத்தாரும் போர் கொடுக்க வர்றாங்க. தவறான தகவல் அடிப்படையில் எதிரிகள் வரான் அபுஜஹல் தலைமையில். அது திரும்ப போலாம் மாறுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டால், அப்போ முன்னாடியே போயிட்டாங்க. சஹாபாக்கள் உத்தரவு வராங்க பதில் யுத்தத்துக்கு. நான் வர்ற வரைக்கும் யாருமே எதுவும் பண்ணக்கூடாது, அப்படின்னு ஸ்பாட்டில் இருங்க என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்படி எல்லா சகாபாக்களும் வந்தவொடனே சொன்னாங்க. இப்போ போர் யுத்தம் தொடங்கக்கூடிய நேரத்தில் யுத்தம் ஆரம்பிக்குது. யுத்தம் தொடங்கக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, வந்துக்கிட்டு
இணைப்பாளர்கள் போர் புரிய நெருங்கியதும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சஹாபாக்கள் ராணுவம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ராணுவம் ஒரு அணி எதிரிகள் அணி நிற்கிறாங்க. அப்போ யுத்தம் தொடங்கும்போது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வந்துக்கிட்டு இப்படி ஆர்வம் பண்றாங்க, போர் படைகளை எச்சரிப்பதுன்னு கேள்வி. ராணுவ வீரர்கள் எச்சரிக்கணும்ல, ஒரு ராணுவ வீரர்களோ ஒரு ராணுவத்தில் தளபதி எச்சரிப்பது போன்று இவங்க சாக்கடைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எச்சரிக்கிறாங்க. இவங்க காசு பந்த கடை அடிச்சிருப்பாங்க, உங்க அரசாங்கம் மெடல் தரும், நீ போ, உனக்கு எல்லா வகையான சலுகையும் தருவாங்க கவர்மெண்ட், இப்படி எச்சரிப்பாங்க. அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல எச்சரிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பத்ர்ல என்ன செய்யறாங்க, இதோ நம்ம யுத்த களத்தில் தயாராகிட்டோம், இது எப்படிப்பட்ட யுத்தம், இது கொல்லப்பட்டால் வானங்களையும் பூமியை விட விசாலமான சொர்க்கத்திற்கு செல்வீர்கள், வானங்களையும் பூமியை விட பெரிய விசாலமான சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமிட்டு சொன்ன உடனே உமைர் இப்னு ஹுமாம் சஹாபி என்ன செய்யறாரு, உமைர் இப்னு ஹுமாம் சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கம் என்பது வானங்கள் பூமியை விட விசாலமான பெரியதா? ஆமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எழுதுகிறார் அப்படியா தலையாடிட்டு இருக்கிறாரு. இது என்ன சொல்றாரு அப்படின்னு அவருடைய பாணியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏப்பா நீ வந்து மூங்கிறிய அப்படியா தலையாடிட்டு இருக்கிறிய அந்த சத்த ஓசை அப்படியே முகமது அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாரு ஒரு இதுல அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ ஓஹோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்னாங்க, நீ ஓஹோங்கிறியப்பா என்னப்பா சொல்ற அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் சுவனவாசியாக ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்க முன்னாடி இப்படி சொல்லிட்டீங்க, சொர்க்கம் வந்து வானம் பூமியோட பெரியது என்று. அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நான் தயார்படுத்துவதற்காக கிண்டல் அடிக்கிற கேள்வி அடிக்கிற ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஓஹோ ஓ அப்படியாங்கிறது என்ன அர்த்தம், நான் சொர்க்கவாதி ஆகணும் விரும்புறேங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நீ சொர்க்கவாதி தான்ங்கிறாங்க. நீ சொர்க்கவாதி தான் ரசூலுல்லாஹ் அவருக்கு டிக்ளேர் படுத்தி விட்டார்கள், உறுதிப்படுத்தி விட்டார்கள். உடனே பையில பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதின்னு சொன்ன உடனே பேரிச்சம்பழத்தை பேசுறார். இந்த சகாபா நினைக்கிற அந்த பேரிச்சம்பழத்தை உண்ணக்கூடிய நேரம் வரைக்கும் உயிர் வாழ்ந்தால் பூமியில் அதை மதிப்பளிக்காது, நான் சகிதாக்கப்படணும், சொர்க்கத்துக்கு போகணும் என்ற அடிப்படையில் அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த பேரிச்சம்பழம் தூக்கி எறிந்தார். தூக்கி எறிந்துவிட்டு உடனே இந்த காலத்தில் உள்ள போய் அவர் வெட்டி சகாபாகி இந்த சகாபி இவரும் வெட்டி எதிரிகளை அவர்களால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். சகிதாக்கப்பட்ட எதிரிகள் வந்து இவரை வந்து சகிதாக்கிட்ட கதையை முடிச்சு விட்டாங்க. இப்படி பார்க்குறோம். ஆனால் சொந்தவாதி நபிகள் நாயகம் சொன்ன செய்தி முஸ்லீம்ல வரக்கூடிய 3858 நபிமொழியாக 3520 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்படி மனிதர்களா இப்போ பார்க்க முடியுதா இல்லையா? இப்படி மனிதர்களா பேரிச்சை மருந்து சொந்தம் சொன்னோன்னு பேரிச்சை மருந்து இப்போ சோறுங்கிற மாதிரியா? சோறு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகும் சாப்பாடை கையை வச்சா. அப்போ நல்லா சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி பொறுமையாக சாப்பிடக்கூடிய ஆள். அந்த மாதிரி வந்து ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் சாப்பாட்டுக்கு ஆகும். நம்ம கூடிய சோறு பிரியாணி இருந்துச்சுன்னா இப்போ பேரிச்சை மருந்து எவ்வளோ நேரமா? ஒரு செகண்டா 1 நிமிஷம் கூட ஆகாது. அதை தூக்கி விஷயத்து சொர்க்கத்துக்கு காத்துக்கு போயிட்டாரு. சொர்க்கம் வேணும், அல்லாஹ்வுடைய தூதரை முன்னனுப்பி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொர்க்கத்துக்கு நோக்கி பயணித்த அந்த சஹாபி என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் இப்படி நம்ம மூக்கில் வர வைக்கிறோம், இப்படி சகாபாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளங்கள் நினைக்க தேவைப்படுகிறது. நம்ம உலக காசு மோகம் இருக்கிறோம். அவர்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது இப்படி நபித்தோழர்களா என்ற அடிப்படையை நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அதுபோல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். சஹாபாக்களுடைய விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை தான் அபூபக்கர், எல்லாருக்கும் தெரியும். இந்த அபூபக்கர் சித்திக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு பெரிய விஷயம் வந்து அந்த மாதிரி ஒரு ரசூலுல்லாஹ் ரொம்ப பிரியமானவர். இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் உம்மத்தில் உலகம் மட்டும் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கியாமத் நாள் வரைக்கும் எல்லாருக்கும் பிரியமான அபூபக்கர் சித்திகளான அவருடைய விஷயமா கூட அல்லாஹ் நமக்கு ஆச்சரியப்படுறோம், இப்படியும் சஹாபியா என்று. அப்போ அபூபக்கர் சித்திகளானுடைய மகள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது ஒரு அவதூறை கொண்டு வர்றாங்க. முனாஃபிகின் கட்டி விடுறான். அப்படி வந்து ஒரு விபச்சார குற்றச்சாட்டை வைக்கிறான். அந்த மாதிரி யுத்த காலத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த சம்பவம் நடக்குது. அப்போ அந்த எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயத்தில் ஒரு ஆள் முன்னிலையில் வர்றாரு. ஒரு முனாஃபிக் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக் கட்டி விடுறான். முகமது நபி
நபியுடைய மனைவி ஆயிஷாவுக்கு அந்த அபூ சஃப்வான் முதல் அப்படிங்கிற அவருக்கு விடுக்கலாம். இதை பரப்புறாங்க சஹாபாக்கள் சில பேர். அதனால சொல்லி காட்டுறான். அப்ப அதுல ரொம்ப என்ன செய்யறான்னு கேட்டா, ரொம்ப உறுதியா இருந்தவரு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ரிலேட்டிவ் சொந்தக்காரர் மிஸ்தக் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மிஸ்தகங்களுடைய சஹாபி அபூபக்கர்லேருந்து வருவாயை பெறாரு. டெய்லியோ மாசமோ பணம் கொடுத்துறாரு. உதவி, காசு வச்சுக்க, ட்ரெஸ் வச்சுக்க, அரிசி பருப்பு வச்சுக்க, பேருந்து பழம் வச்சுக்க, கோதுமை வச்சுக்க, கிஸ்மிஸ் பழம் வச்சுக்க, என்னதே உதவி வாங்குறாரு. இப்படி உதவி வாங்கும்போது நன்றிக்கு எப்படி இருக்கானு, நமக்கு உதவி செய்யறாரு, நன்றி பிரதிபலிப்பா இருக்கணும், நன்றி கெட்டமா ஆகிடக்கூடாது. ஷைத்தான் சில நேரத்தில் சஹாபாக்கள் மண்டையில ஷைத்தான் ஏறுவான்ல, யாரையும் விட மாட்டான். அப்படி ஏறி ரொம்ப ஷைத்தானுக்கு உள்ள இதாகிட்டாரு. பார்க்கலாம் அப்படின்னா ஆயிஷா பத்தி தெரியுமா, இந்த மாதிரி அப்படியே பரப்புகிறாங்க போய் எல்லாம் நம்ம அபூபக்கருக்கும் வந்துச்சு. அபூபக்கர் செய்தி போயிடுச்சு, நீங்க காசு பணம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, உங்க பிள்ளை அவங்க பணம் ஷைத்தான். அந்த ஷைத்தான் பேச்ச முனாஃபிகின் பேச்சை கேட்டு இவரு ஊரூரா சொல்லிட்டு இருக்கிறார். வீடு வீடா கதவை தட்டாத குறையா பத்திராட்டேனா. அப்போ மனிதன் அடிப்படையில் இனிமேல் அல்லாஹ்வை சத்தியமாக என் மகள் ஆயிஷாவை பற்றி அவதூறு பரப்புகிற மிஸ்தக் அவர்களே, உங்களுக்கு நான் உதவியே செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் இனிமே அல்லாஹ்வை சத்தியமா காசு பணம் எதையோ வாங்கிறாங்கப்பா அப்படின்னு என்ன செய்யறாங்க. அபூபக்கர் செய்யறாங்க கோபத்தில். உண்மைதானே, ஒரு இறைவனுக்கு பயந்த ஒரு பெண்மணி ஆயிஷா நாயகி, எல்லாரும் பாராட்டப்பட்டவங்க, சொர்க்கவாதி நன்மாராயம் கூறப்பட்ட ஆயிஷா நாயகி அவர்கள் மீது இந்த கோபத்தில் வெறுப்புல ஒரு காத்து மிராண்டி பரப்பானா, இவர் சராபி பரப்புனாங்க இவரை போன்ற பல பேர். அப்ப அபூபக்கர் கோபப்படுறா, நீங்க ஒன்று காசு பணம் தர மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கெல்லாம் வசனம் தர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி 24வது அத்தியாயத்தினுடைய 22வது இறை வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். வலா யஅதலி உலுல் ஃபல்லி மின்கும் வஸ்ஸஅதி ஐ யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ ஸபீலில்லாஹ் வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். 24வது அத்தியாயத்தினுடைய 22வது இறை வசனம். உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதியும் உடைய சத்தியம் செய்ய வேண்டாம், மன்னிக்க அலட்சியம் செய்து விடுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்கள். அபூபக்கர் வந்த வசனம், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தில் சொன்ன உடனே அபூபக்கர் மாறுறார். இப்படி அல்லாஹ் என்ன மன்னிக்க மிஸ்தான் நான் மன்னிச்சிடுறேன், காசு பழையபடி உதவி செய்கிறேன், அவர் எல்லா வகையான பொருளாதாரம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அபூபக்கர் சித்திகள் அவர்கள் தன்னுடைய சத்தியத்தை முடித்து பரிகாரம் செய்துவிட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, உதவியை தொடர்ந்தார்கள் என்று சொன்னால் இப்படி மனிதர்களா உலகத்தில் இப்படி மனிதர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பாருங்க. நம்ம சமுதாயத்தில் போட்டி போராட பகை அப்புறம் வண்டி ஓடிட்டு இருக்கு. இவன் அவன் அடிக்க நினைக்கிறான், அவன் இவன் அடிக்க நினைக்கிறான். ஒரு கோரம் அந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையுமே மனிதர்கள் மூழ்கி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா இப்ப சஹாபாக்கள் நம்ம நிலைமை என்ன சிந்தித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அபூ ஹுரைரத்தை அவர் அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க வந்துட்டு, இய்யாக்கும் வண்ண இன்னும் வண்ண அக்தபுல் ஹதீஸ் வலா தஜஸ்ஸஸு வலா தஹஸ்ஸஸு வலா தபாகலு வகூனு இஹ்வானா. நபிகள் நாயகம் சொன்னாங்க, பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள், பிறர் மீது கெட்ட எண்ணம் குறித்து நான் எச்சரிக்கிறேன் சொல்றாங்க. ஏனெனில் கெட்ட எண்ணம் தான் பேச்சுக்களிலேயே மிக பொய்யானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், மற்றவர்கள் குறைகளை துருவித்து ஆராய்கிறேன். இவன்கிட்ட அவ்வளவு குறைகள் இருக்கும், அடுத்தவங்க குறை ஆம்பளை பொம்பளை துருவித்து ஆராய்கிறது. அந்த மாதிரி கெட்ட பண்பு நரகத்துக்கு போயிருவீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களுடைய குறைகளை துருவித்து ஆராய்கிறீர்கள்.
ஒட்டு கேட்காதீங்க. என்ன பேசலாம் ஒட்டு கேட்கறது, மூணு மாதிரி பேசுறாங்க. இந்த ஒட்டு கேட்க செய்தாங்க. அப்போ சொல்றதெல்லாம் சொல்லுவான், எனக்கு புரிஞ்சுப்பாங்க. நீ ஒட்டு கேட்கறது உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒட்டு கேட்காதீர்கள். ஒருவரோடு ஒரு பகைத்துக் கொள்ளாதீர்கள். சகோதரர்களாக இருந்தீர்கள். அல்லாஹ்வுக்கு சொன்ன செய்தி அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. புகாரில நபிமொழி கிரந்தத்தில் 1143 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கலாம். என்ன காட்டுகிறது? அந்த மாதிரி பிறகு கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள். யாரோடையும் உங்க தூக்கு போயிடாதீங்க. நீ சகோதரர்களாக இருந்து சொத்துக்கு போன அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க. நீ சமுதாயத்தில் பார்க்கணும். அவ்வளவு கோடு பூர்வம் எல்லா கெட்ட செய்ய வெறுப்புடன் எப்படியாவது ஒருவன் மீது ஒரு பழி சுமத்தி அவனை அசிங்கப்படுத்தி நாட்டங்களாக்கி இப்படியே இதில் குழுதுகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இதுல பெண்கள் உச்சகட்டம். ஆண்கள்கிட்ட பண்பு இல்லாத ஆண்கள்கிட்ட இருக்குது. அவர்கள் முதலிடத்தில் இருந்தால் 2வது இருப்பாங்க. அவங்க 90% இருந்தால் நம்ம ஒரு 40-50 நிற்போம். ஒரே மட்டும் இல்லைன்ற அர்த்தமா எல்லாவற்றையும் அந்த மாதிரி தீய வரிடத்தில் அந்த பண்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மாதிரி போல் சொல்லுவது, புறம் சொல்லுவது அப்படியெல்லாம் சொல்றாங்க. வந்துக்கிட்டு உண்மையான முஸ்லீம் யார் என்று சொன்னார், உங்களுடைய கரங்களாலும் நாவாலும் பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு அடைந்தார். நீதான் முஸ்லீம். முஸ்லீம் தான் யாரு? 90 நோன்பு வைக்க. அதெல்லாம் சரி, 90 நோன்பு வைக்க அது ஒரு கணக்கு. முஸ்லீம் தான் யாரு? தொழுகைக்கு வெளியில, இபாதத்துக்கு வெளியில ஒரு வாழ்க்கை எப்படி இருக்காங்க? அது பரிசுத்த வாழ்க்கையா இருக்கணும். அவன் தான் முஸ்லீம். இந்த நாவாலும் கருத்தாலும் பிறகு தொந்தரவு கொடுத்தாலே, தொல்லை கொடுத்தாலே முஸ்லீம் இல்லை, இது மாற்றம் சொல்லுதா இல்லையா? அந்த பெண்கள் விவகாரங்கள்ல தான் அந்த மாதிரி வந்துக்கிட்டு போராடி இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். நம்ம சமுதாயத்தில் என்ன செய்வாங்க? புறம்டா என்ன, கோல்டா என்ன, எல்லாம் எல்லா வகையான கல்ல கபடங்களும் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். ஜும்மாவில் இப்படி இருக்கிறவங்க ஒரு ஆள் இருக்கிற ஜும்மா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துருப்பார். உட்காந்து ஒரு சுண்ண சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் அதை என்ன செய்வான்? ஒரு ஆட்ட பக்கத்தில் இருந்துங்க கட்டு பார்த்துட்டேன் துருவ முடிக்கிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி அப்புறம் பண்ணி நம்ம தொழிலுடைய பயானம் கெடுத்து எல்லாத்தையும் கெடுத்து என்னமோ சொன்னாங்க. பார்த்துக்க சொல்கிறேன் இப்படிமா கைய இசைத்தான் அவருடைய பண்பு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மாதிரி இருந்த செய்தான் வேலை இப்படி இருக்கான் மனுஷன். அதை தொழில் முடிஞ்சு மட்டும் என்னமோ சொன்னீங்க. ஆமா அதை சொல்லணும். சுண்ணத்துவ மாட்டான்ப்பா. அதை திருவுறது அவன் சுண்ணத்துவ மாட்டான். வீட்டில் கொண்டாடி சண்டையாக இருக்கும். ஏதோ சொல்லிட்டு இருப்பான். இப்படி இந்த செய்தான் வேலையில சகாபாக்கிட்ட கிடையாது என்பதை பார்க்க முடிகிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். அப்போ நான் ஒரு ஊரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு பெண்ணு அவங்க எங்க முறையீடு செய்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்கார பெண்ணு சண்டையில் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதிர்த்து இந்த மாதிரி நம்ம எப்போ வைக்குவோம், ஒரு பெண்ணு எப்போ வைக்குவான், ஒரு ஆம்பளை பார்த்தா வைக்கிறது முக்கான போட்டு வெக்கத்தன்மை இருக்கணும். இந்த அம்மா சொல்லுது என்ன செய்யுது, பக்கத்தில் உள்ள அந்த பெண்ணுக்கு அண்டை வீட்டு பெண்ணுக்கு எனக்கு சண்டை. அப்ப இவன் வைக்கிறான். பக்கத்தில் உள்ள வந்தேங்க என்னோட சண்டை பிடிச்ச வந்தேன்னு உங்க மகளுக்கு வைக்கிறான். பாருங்க என்னக்கா வைக்கிறான் சண்டை, 2 பேரும் சண்டை. இப்படி செய்தாங்கிற உலகத்துல தான் சொல்லிட்டு போக முடியும். நீ ஏங்க இப்படியும் மனிதர்களா எழுதாம இல்லையா? சில இடத்துல கூட வீட்டை காலிப்படியே போயிடுவான். பக்கத்து வீட்டுக்கார இவன் ரவுடியா கேட்கவனா இருப்பான், அந்த பொங்கலை வாயாடியா இருப்பான், பல பிரச்சனையா பண்ணக்கூடியவளா இருப்பாங்களா? அப்போ வந்து வீட்டை காலிப்படி போன வாடகை கிடையாது, சொந்த விட முடியாது, வாடகை கிடையாது, காலிப்படி போகக்கூடியவளை எப்படி பேர் இருக்கிறான்? இதெல்லாம் சகாபாக்கிட்ட கிடையாது. அங்கை விட்டு நிறுத்தத்தோடு இருந்தார்கள். இதெல்லாம் ருசியா சமைச்சாக்க பக்கத்தில் கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இப்படியெல்லாம் பெண்கள் மத்தியில் சண்டை சச்சரவுகள் அது இது புறம் இதெல்லாம் இருக்காத சொல்லாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? கெட்ட எண்ணங்கள் கொள்ளாது. ஈயாக்கும் வல்ல மற்றதை கூட கனி. நீங்க வந்து கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்கப்பா, அது உங்களை அழிச்சு நாசமாகி நரகத்தில் போயிடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால் அவங்க சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நூல் பிடிச்ச மாதிரி உள்ள சகாபாக்கள் வந்து அப்படி இருந்தார்கள். ஒருவரோடு ஒருவர் பாசம் விளைவு நேசத்தோடு இருந்தார்கள். அந்த நேசம் இடத்துல இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படின்னா அதுக்கு ஒரு புறம் இதெல்லாம் தூக்கம் வராது. அந்த மாதிரி நம்ம வேலை பார்த்துட்டு போனாலே சொத்தம் கிடைச்சிடும். யாருடைய உங்களுக்கு போகாம இவனை பத்தி பேசாம நம்ம பார்த்து போயிட்டு வைங்க, அப்ப பிரச்சனையா இருப்போம். நம்ம எப்படி இருப்போம்? அந்த மாதிரி பெரும்பாலும் இருக்க மாட்டாங்கல்ல. அடுத்தவனை பத்தி பேசாட்டி குறை சொல்ல தூக்கம் வராது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் நரகத்து குழிக்கட்டையாக போவார்கள் என்று மார்க்க நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா சிந்தித்து பார்க்கணும். அதுபோல சஹாபாக்குடைய வாழ்க்கையிலும் திருந்திக் கொள்ள வேண்டும்.
அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வந்து அல்லாஹ் எப்படி வருது அப்படின்னு கேட்டா, அபூபக்கர் சித்திக்கு உமருக்கு ஒரு சண்டை. ரெண்டு பேர் அல்லாஹ் ரெண்டு பேரும் புரிஞ்சு கொள்ளட்டும். ஒரு சைத்தான் கொஞ்சம் விளையாண்டான். அபூபக்கர் உமர்கிட்ட வந்துட்டான். வந்து ரெண்டு என்ன செய்யறான், அபூபக்கர் சித்திக்கு உமருக்கு சண்டை வந்துருச்சா. சண்டை வந்த உடனே ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் என்ன அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, அபூபக்கர் சித்திக் உமரையான கோவத்தை கட்டி விடுறாங்க. கோவம் தூண்டுற மாதிரி பேசின உடனே ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் உமர் ஓடி போயிடாரு வீட்டுக்கு போயிடாரு. கோபத்தில் வீட்டுக்கு போன உடனே பின்னாடி அபூபக்கர் சித்திக் பின்னாடி வர்றாரு. அபூபக்கர் சித்திக் எல்லாம் பின்னாடியே வந்து இப்படி பண்ணிட்டாங்க, உமரை கோவத்தை ஏற்படுத்தினாங்க உமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உமருடைய வீட்டை தேடி வர்றாங்க. உமர் அலியானுடைய வீட்டை தேடி வந்த உடனே உமர் அலியானுக்கு உள்ள வர அபூபக்கர் வந்து வெளியே வந்து கதவை தட்ட வரும்போது இவர் அப்படியே மூஞ்சிக்கு முன்னாடி கதவை மூடுறாரு. உமர் என்ன செய்யறாரு, உமர் அலியானுடைய மூஞ்சிக்கு முன்னாடி அபூபக்கருக்கு முன்னாடி கதவை சாத்துறாங்க. அபூபக்கருக்கு அப்படியே மன உறுத்தி நம்ம மன்னிப்புக்காக போறாரு. உமரே நான் தெரியாமல் இப்படி உங்க இடத்துல வாக்குவாதத்தை தொடங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கப்பா, அல்லாஹ் மன்னிங்கன்னு மன்னிப்பு கேட்க போறாரு. இந்த செய்தி அபூதர்தானுடைய சார்பு அறிவிக்கிறாங்க. அப்போ போகும் பொழுது இப்படி நான் கதவை கூட்டிட்டாரா, இன்னும் அபூபக்கர் அவர்கள் எங்க வர்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வர சொல்ல உட்காந்துருக்காங்க. அபூபக்கர் கையை தூக்கி மாறி நடந்து ஒரு சொல்றாங்க, இதோ உங்கள் தோழர் வழக்காரை விட்டு வருகிறார் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் அமர்ந்திருக்கும் போது அபூபக்கர் சொல்றாரு, அபூதர்தானுடைய சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கருடைய நடையை வேகத்தை பார்த்துவிட்டு இதோ உங்கள் தோழர் வழக்காரை விட்டு வருகிறான்னு சொன்ன உடனே அப்படி சம்பவம் நடக்குது. உமர் அவர் பின்னாடியே வர்றாரு. வருத்தப்பட்டு ஆஹா நம்ம சண்டை செய்தான் விளையாண்டான், நம்ம அபூபக்கர் மன்னிப்பு கேட்டு வந்தாரு, நம்ம கதவை போய் சாத்தி விட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அப்போது வீட்டுடைய கதவை தொலைஞ்சு ரசூலுல்லாஹ் சபைக்கு வர்றாரு. வந்தவொடனே ரசூலுல்லாஹ் பஞ்சாயத்து வருது. உமர் நடந்ததை சொல்லி காட்டுறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட உமரை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அபூபக்கரோட நீங்க பிரச்சனை பண்ணுவீங்களாட்டு உமரை கண்டிக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக்கிறான்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக வாக்குவாதத்தை தொடங்கி வைத்தது அபூபக்கராகிய நான் தான், உமரை பேசாதீங்க. இப்படி பார்க்க முடியுமா, நம்மகிட்ட மொத்தம் அடிச்சான், அவன் மிதிக்க வந்தான், அவனே பொருள் அட்டையை போட்டான், இப்படியே சண்டை போடும். அவதான் போன கல்வி தண்ணி எச்சு தண்ணி வாசல ஊத்த வந்தான், மொத்தம் நான் நாட்டை கிழிச்சேன், இப்படி போயிட்டு இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூபக்கர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு, இந்த மாதிரி உமரை பேசாத எல்லாருடைய தூதரே, நான் தான் சண்டையுடைய வாக்குவாதத்தை முதல்ல தொடங்கி வைக்கின்ற உடனே நபிகள் நாயகம் சொன்னார்கள், மக்களே, எனக்காக என்னுடைய தோழராகி அபூபக்கரை மன்னிக்க மாட்டீர்களா? ஒரு காலத்திலே ஏகத்துவ கொள்கையை நான் சொன்ன பொழுது நான் அல்லாஹ் மனித குலம் முழுவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சொன்ன பொழுது 50 பேர் மறுத்தீர்கள். போய் சொன்னாங்க, முகமது அல்லாஹ்வுடைய தூதரா? எல்லாரும் மறுத்தீர்கள். அபூபக்கர் சித்திக் அவர் மட்டும் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் தான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்தினால் அபூபக்கரை மன்னிக்க மாட்டீங்களா? முதல்ல இஸ்லாத்தை ஏற்றவர், பரிசோதித்து பார்த்து மற்றவங்க ஏற்றீர்கள். உடனே உமர் மன்னிக்கிறார் வர்ற சபைக்கு. அப்ப அப்பக்கூடிய மதத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி காட்டுறாங்கன்னு சொன்னா பிறகு அந்த ஹதீஸ் அப்படியே முடிகிறது. சஹாபாக்களுடைய செய்தான் வந்தா பிறகு செய்தான காலில் போட்டு மீச்சி விட்டாங்க செய்தியை பார்க்கணும்னு சொன்னா இது எத்தனை ஹதீஸ்ல வருது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு இப்படி மனிதர்கள் ஆச்சரியப்படுமா இல்லையா? இப்படிலாம் தோழர்களாக சஹாபாக்கள் இருந்தார்களா? அதற்காக தான் சொர்க்கவாதியின் அல்லாஹ்வுடைய தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டது என்று நம்ம பூர்வத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்குது. வரக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு அச்சம் வருது, பயம் வருது. இப்படி மனிதர்களா நம்ம செய்தா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமே அப்படி அளவுக்காக பார்க்கணும். சரி, புகார்கள் அப்படி 4640 நம்முடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கலாம். அது போல வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, வந்துகிட்டு இதெல்லாம் வந்து டாபிக்குள்ள பேசியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம தொழுகை விஷயத்துல நம்ம வந்து இமாம்கள் இந்த இடத்துல போன எல்லா இமாமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன? தொழுகையை கூட்டுறாரு, குறைக்கிறாரு, நீட்டுறாரு, அத்தையத்தில் கூட்டுறாரு. இந்த சிந்தை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆனமா ஒரு நன்மையை கிடைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம முதலாவது ஆளாக இருக்கக்கூடாது, சைத்தானா இருக்கக்கூடாது. ஒரு நன்மையான காரியம் ஒரு 10 நிமிஷம் 4 மணி நேரம் தொழுகை வைக்கிறதா ஒரு பெரிய குற்றமா? அதில் ஓத வேண்டியதை ஓதி அத்தையாத்துல அது இது சொன்னாங்க. அத்தையாத்துல கடைசியுடன் விரும்பிய துவாவை கேளுங்க சொன்னாங்க.
அந்த மாதிரி விரும்பிய துவாக்களை கேட்கறதுக்கு டைம் கொடுத்தா எல்லா இமாமும் கொடுக்க மாட்டான். நீங்க சுன்ன ஜமாத்தியமா பின்பற்றி தொழுது பார்க்கணும். அல்லாஹ் அக்பர் சமீராங்க அல்லாஹ் அக்பர் அப்படின்னா அப்படியே நம்ம நிறுத்தி நம்மளை சக்தி தகவல் நிறுத்தி சொல்ல வச்சா நீக்கிறாரு சுருக்கிறாரு அப்படி இப்படி சொல்றாரு. சாப்பிடு கேட்கறாங்க பையனுக்கு யாரு அப்படி கேட்கறாங்க. அஜிரத்தா நான் இங்க இருக்க சைத்தாவா வேற சைத்தா 2 பேர் பள்ளிக்கு போயிடுறான். இது இப்படிலாம் இருக்கிறது. இது உண்மை தன்மைன்னு தெரியல. இப்படி எல்லாம் எந்த யார் சொல்லுற ஒரு இஸ்லாமிய மார்க்கம் இது. அப்ப இந்த மாதிரி தொழுகை விஷயத்துல கூட்டுறாரு குறைக்கிறாரு நீட்டுறாரு. சத்தியத்தை சொன்னா சண்டை வரும் பேசுவாங்க பல பிரச்சனை வரும். மதிப்பு சொன்னா பிரச்சனை இங்க அது சூப்பருங்க. சத்தியத்தை உடஞ்சி பேசுனா முடிவரை போடாதிய வேற ஊருக்கு அனுப்புங்க. இது பஞ்சாயத்து வரும். இது ஒன்று. அப்போ வந்து சத்தியத்தை சொல்லணும். அதான் மார்க்கம். அப்ப இந்த மாதிரி தொழிலை நீட்டாரு சுருக்கிறாரு அப்படி இப்படி விஷயம்லாம் ஒரு சைத்தான வழிகளுக்கான அர்த்தம். அப்ப நிறுத்தி சொல்ல கொஞ்ச நேரம் அந்த நேரத்தை ஒதுக்குறோம். அதற்கு எந்த அளவுக்கு நம்ம உறுதியா இருக்க தொழுகையில பார்க்கிறோம். இந்த மாதிரி வார்த்தை கேட்டுட்டு நம்ம தொழுகையை நிறுத்த வாய்ப்பு கிடைக்கிற பயன்படுத்துங்க. ஒரு சும்மா வர மாட்டாங்க. நீங்க போனீங்க சுழ ஜமாத்துல போன வருஷம் சுழ ஜமாத்தான் தொழுதேன். ஒரு வேற வேலையா போனேன். சுழ ஜமாத்து பள்ளியாசல போய் நம்ம ஓட்டு ஏற்றி பள்ளியாசல் வெளியில அங்க பள்ளியாசல் இருக்குது. அங்க போய் தொழுதான் இது பண்றாங்க. அந்த மாதிரி குடிய விட மாட்டா நீங்களும் விட மாட்டாங்க. ஏன்னா மழை காலம் மறைஞ்சு வெளியெல்லாம் போகல. அந்த மாதிரி சும்மாக்கலாம். அப்ப அந்த மாதிரி வந்து சும்மா நல்லா ஒரு சும்மான சொல்ல விட மாட்டாங்க. சுருக்கூட சும்மானதா சொல்றோம்ல துவாரத்தில் வரும்ல சும்மான ரபி அழகா சும்மான ரபி அழிந்து அப்படி ஞாபகம் கொடுக்குறோம். இப்படி பார்க்குறோம். சில நேரங்கள்ல என்ன செய்யறது நம்மகிட்ட தனிப்பட்டவங்க சொல்றது கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க என்ன செய்யறது கொஞ்சம் சஜிதா பண்ணிட்டுங்க கொஞ்சம் டைம் தாங்க சுருக்குங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க நீண்ட சூறாக்கள் இருக்க ருக்கு செய்தாங்க மார்க்கத்தில் உள்ளதான் நீண்ட கொஞ்சம் விசாலமான துவாக்கள் இருக்கு. இந்த மனப்பாடம் சுண்ணத்து போதையாத அஜித்த நிர்பந்தம் பண்ணக்கூடாது. வந்துக்கிட்டு உனக்கு சுபான் என்ன செய்ய ருக்குல சுபான் நல்லா எப்படி வந்து நல்லதாக சொல்ல நல்லதாக சொல்ல டைம் கொடுக்குற வரைக்கும் இதுல சஜிதாவில் ருக்குல அந்த மாதிரி சஜிதாவில் சுபான நல்லதாக சொல்லி நிர்பந்திக்கு அஜித்துக்கு நீட்டுங்க என்ன செய்வான் அஜித்து என்ன அவர் சொல்றாரு அப்படி நீட்டுவோம் சொல்லி இதெல்லாம் இருக்கு. இந்த செயலெல்லாம் விட்டுறணும். நீ பெரிய இதை மனப்பாடம் பார்க்கறியா சுண்ணத்தை சொல்றதுக்கு அந்த சொல்லுது யாரும் இல்லாம நபியில சொல்றதுக்கு அவங்க ஒவ்வொரு மனப்பாடம் பண்ண வச்சு இது சாப்பிட முடியும். சுபாரபின் சுபாரபி ஆகா அதனால இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையை கூட்டுறாரு நின்றாரு அப்படி எல்லாம் பார்த்தோம்னா அது ஈமான உறுதியிலன்னு அர்த்தம். அதனால வந்து அல்லாவுடைய மார்க்கத்துக்கு சரி செய்ய வேண்டும். தொழுகை இமாம் வச்சாரு அப்பதான் வாங்கிச்சா எவை குடிக்க அவர்தான் பொறுப்பு. அதனால சாதாரண டேஞ்சரான இமாமத்துங்கிறது உங்க எல்லாருடைய பாவமே தலைக்கு வரும். அந்த மாதிரி இமாமத்து என்பது ஆனாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி அல்லா காரணமாக சொல்ல வைக்கிறோம். நபிகள் சொல்ல வைத்து காட்டினார்கள். அதனால வந்து அந்த மாதிரி தியாகமான ஒரு இமாமத்து பணி என்பது அந்த பணியை வந்து இமாமங்களை கலங்கப்படுத்தக்கூடாது என்ற தகவலை சொல்லிக்கொண்டு நீங்க இதை கேட்க அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தர வேண்டும் என்று சொல்லி இன்றைய இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாய் வல்லது நாம் ஒத்தக்குள்ளா அத்தத்து காட்டி வலா தம்மூட்டுன இல்லா வர்க்கும் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணிதத்துக்குரிய சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டிலே நாளைய தினம் பாபர் மசூதி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி 1992ஆம் ஆண்டு அத்வானி தலைமையில் பிஜேபியினுடைய அத்வானி தலைமையில் நடத்தப்பட்ட அந்த பாபர் மசூதி இடிப்பு அந்த இடிப்பை தொடர்ந்து 2 லட்சம் பேர் இந்தியா முழு கூட்டிட்டு போய் இடித்து பள்ளியாசலை தகர்த்து உலக மீடியாக்கெல்லாம் பார்த்து பிறகு தீர்ப்பு என்ன கொடுத்தாங்க. கோர்ட்டு எல்லாமே பக்கம் கோர்ட்டு போலீஸு அது இது எல்லாம் அவர்கள் கையிலே ராமர் கோயில் கட்டலாம் என்று கொடுத்தாங்களா இல்லையா அவங்க போய் கொடுத்துட்டாங்க. ராமர் கோயில் கட்டினாண்டு உயர் நீதிமன்றம் பிறகு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு கண்டிப்பாங்க. இதை எதிர்த்து தான் என்ன செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் டிசம்பர் 6 அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நாள், உலக அரங்கில் இந்தியா தலைக்குழுவை சந்தித்த நாள். இப்படி ஒரு கொடூர பாதைகள் சங்கிகள் இருப்பாங்களா இந்தியாவில் என்ற அளவுக்கெல்லாம் உலக அரங்கிலேயே தலைகுனியப்பட்ட ஒரு நாள். அதுக்காண்டிதான் நாளைக்கு திரும்ப எங்களிடத்திலேயே
பாபர் மசூதியை ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு 3 கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் எல்லா இயக்கங்களும் நடத்துறாங்க. நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம கடலூர் ஓட்டியில், கடலூர் வந்து என்டியில் வந்து நடத்துறாங்க ஒரு இயக்கம். தபால் நிலையம் மாதிரியே கடலூர் நம்ம என்டியில் தபால் நிலையம் மாதிரியே நாளை காலையில் அதை நீங்கள் வந்து நாளை காலையில் 10 மணிக்கெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டம் தொடங்குறாங்க 10 மணிக்கெல்லாம். அதனால சனிக்கிழமை காலை என்ன செய்யணும், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நீ காசு கொடுக்கல போடல இன்னமும் எந்த ஒரு உழைப்பும் இல்லை. இதையாவது காட்டுவோமே, நம்ம மக்கள் சக்தியை காட்டினாலும் அரசாங்கம் பண்ணிடுவான். அப்படி சாதாரண விஷயம் அல்ல. இப்படிப்பட்ட அறிவு கையில் வச்சிருக்கிறாங்க. 3000 பள்ளிவாசலை கட்டிட்டாங்க சங்கி கூட்டம். நான் வேலைக்கு பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். 3000 பள்ளிகளை எல்லாம் யானமாபிக்கக்கூடிய மசித வட மாநிலங்கள் பல பள்ளிகளில் கைவரிசையை காட்டி போட்டாங்க. அதனால தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் சக்தி பெரும் வெள்ளமாக திரண்டு அதுதான் அரசாங்கம் பயப்படுவான். பெரும் பேர் எல்லா வகையும் பிரதம் பண்ணுவான். நடுக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் எப்போ நடுக்குவான், மக்கள் இருக்கணும். இந்த மாதிரி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றத சட்டத்தை மசோதாக்களை மாற்றுவான். நாடாளுமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு இது வரும் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு உரிமைகள் பாதுகாக்க முடியும் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், இந்த இந்த நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உள்ள அந்த பாபர் மசூதி சம்பந்தமாக 3 கோரிக்கை. வாழ்வியல், அது வாக்குரிமை பறிக்கிறாங்க, திட்டு போயிடுவார். வாக்குரிமை முஸ்லீம் வாக்கா பிஜேபி கூட ஓட்டம்னு வச்சுக்கிறான், பிஜேபி கூட ஓட்டம்னு பறிக்கிறாங்க. இந்த விஷயம் வாழ்வுரிமையை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் அவன் நாளைக்கு பேசுறாங்க. அல்லாவுடைய அதுக்கு நான் விஷயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொள்றேன். பாபர் மசூதி இருப்பு கவனமாக இருக்கு. எப்படிப்பட்ட நாடு இது? ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றது போலீஸ்காரருக்கு எஞ்சுறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? இந்த கந்தல் மலையில கச்சிராஜா கெஞ்சிரும் போலீஸ, டிஎஸ்பில இருந்து எல்லாம் சார் சார் என்னடா ஜனநாயக நாடு, நான் அப்பப்போ அக்யூஸ்டுகளை அடிச்சு வண்டியில் ஏற்றினா ஜெயலலிதா மாதம் செய்யாதா? அரசியல் பேசுறாரு. அரசியல் பேசல, உங்களுக்கு தகவல் சொல்றேன். இதெல்லாம் பேசுறேன், எனக்கு விருப்பமாக இல்லை. சரியா? நீ கோழைகளாக இருந்தால் உங்களுக்கு நம்ம அந்த மாதிரி வேற இடத்துல பேசிக்கலாம். திமுக போகும்போது தகவலுக்கு சொல்றேன். அப்போ இந்த மாதிரி அக்யூஸ்ட் என்ன செய்ய போலீஸ், மற்றவங்க என்ன செய்வாங்க, போலீஸ்ல அடிச்சு பார்த்தா இந்த மாதிரி உங்களோட சாதாரண வண்டியில் ஏறான் அடிச்சு போலீஸ்காரன் தூக்கி உள்ள போடுவானா இல்லையா? கெஞ்சிரான் டிஎஸ்பில இருந்து டிஐஜி பெரிய அதிகாரினா சார் ஏறுங்க சார் ஏறுங்க சார். போலீஸை வாக்குவாதம் பண்றாரு. நான் யாரும் தெரியுமா? இப்படிப்பட்ட நாடு, இப்படிப்பட்ட நாட்டில் அட்லீஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவதற்கும் கலவரத்தை தூண்டுவதற்கும் உள்ளவர்களை நான் அப்போது வண்டியில் ஏற்ற முடியாத காவல்துறை, நீதித்துறை காவிப்பட்டோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் வாழக்கூடிய நீங்கள் தான் பாபர் மசூதி மற்ற இடிச்சு கையில் கொடுத்தது போல மற்ற மசூதியை கையில் வைக்க விடலாமா? நான் அப்போ கூடாத சட்ட ரீதியில். அப்ப எல்லாரும் உங்களுக்கு நாளைக்கு நடத்துறாங்க. தமிழகம் முழுவதும் எல்லா இயக்கங்களும் நீங்க விரும்பிய இயக்கங்களை போய் கலந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் மறந்துடாதீங்க. சனிக்கிழமை காலை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பாபர் மசூதி இடிப்பை இனிமேல் அது போன்ற எந்த பள்ளியும் இடிக்க விட மாட்டோம். அதையும் திரும்ப எங்களுடைய பள்ளியாசலாக பெறுவோம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த கைவர்கள் வாழக்கூடிய ஒரு தேசமாக இருக்கிறது. ஆட்சியாளர்களாம் கெட்டவனா இருக்கிறான், நல்லவனா இல்லை. ஏதோ தமிழகத்தில் கொஞ்சம் திமுக இருக்கிறாலும் கவலை இருந்துட்டு திமுக ஆட்சி இல்லாட்டி அவ்வளவுதான் எடப்பாடிலாம் வந்தாங்கன்னா குத்தகராயும். இதை கவனத்தை வைத்துக் கொண்டு பாபர் மசூதிக்கான நாளைக்கு எல்லாரும் கலந்து கொள்வோம் என்று சொல்லி இன்றைய ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். பதுக்குருணி அது குறுக்கும் வஷ்குருணி வளா தக்குருவும்.